எங்களுடைய இந்த திருவாதிரை சிறப்பா பள்ளியிலே கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய தினத்திலே இந்த திருவம்பா தினத்திலே மார்கழி மாதத்திலே 10வது நாட்கள் வருகின்ற நாளைய தினம் உற்சவ தீர்த்தோற்சவ தினமாக இருக்கின்றபடியாலும் இன்றைய தினம் எம்பெருமான் தேரேறி வருகின்ற இந்த காட்சியிலே எல்லோருடைய அருளாட்சியையும் அங்கே எல்லோரும் அருளை பெற்று பேரின்ப வாழ்வு பெருவாழ்வு வருவதற்கு எல்லோரும் அரோகரா 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 அந்த அரோகரா சத்தத்தை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டார்கள். முன்னே மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க, பின்னே பஜனைகள் ஒழிக்க, கற்புரை சட்டி ஏந்தியவர்கள் கற்புரை சட்டி ஏந்த காவடிகள் புறசூழ எம்பெருமான் தேரேறி வருகின்ற இருக்கின்ற அலங்கார காட்சியை நாங்கள் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த ஆலயம் நகரிலே இந்த சிவன் ஆலயம் இங்கே இருக்கின்ற இல்லத்திலே உண்மையிலே எனக்கு இந்த ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம் எனக்கு இங்கே வர கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திலே நான் பார்த்துக்கிட்டேன். இதை நான் அதிகமாக சொல்லுகின்றேன். மணிவாசக பெருமான் சொல்லுகின்றவரை உடனே இறுக்கி உள்ளொலி வெறுக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது நீயே என்கின்ற அந்த மணிவாசக தேனுடைய அந்த உள்ளடக்கத்தை இங்கே காணக்கூடிய இருக்கிறது. இங்கே வருகின்ற இந்த தேனை இந்த அமுதத்தை வருவதற்கு இங்கே அடியவர்கள் பெரியவர் வந்திருக்கிறார்கள். அந்த அமுதத்தை பெருகுமாறு எல்லோருக்கும் அந்த திருவருங்காட்டம் பாதத்தினூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே பெருமான் காலை தூக்கி ஆடுகின்ற அந்த காட்சி, அந்த பாதத்திலே படுகின்ற அந்த தேன் ஒழுகின்ற தேன் ஒரு அருள் மழையை நீங்கள் பெற்று எல்லோரும் வீட்டு வேற்று இன்பத்தை பெற வேண்டும் என்பதில் நிச்சயமாக நீங்கள் அந்த இன்பத்தை பெற வேண்டும். இங்கே அங்கப்புதிட்டு செய்வர்களோடு இங்கே ஆய்த்தவா இருக்கிறார்கள். அடி அளிப்பவர்கள் இங்கே அடி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடியார் கூட்டமோ இங்கே பெருகிக் கொண்டிருக்கின்றது. இங்கே நான் சொன்ன போதும் காணாத ஒரு காட்சியை மார்கழி மாதத்திலே மார்கழி திங்களிலே யாழ்ப்பாணம் உள்ளத்தி சிதம்பரம் என்கின்ற காரணகர் பதவியிலே காணுகின்ற காட்சியை என்னாலே பார்க்க ஆனந்தமாக இருக்கின்றது. அடியவனுக்கும் இன்று இந்த தரிசன காணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவள்ளுவத்தை ஊடாக என்னுடைய சைவமணி ஐயா அவர்களுடைய பெருங்கருணையை நாங்கள் இங்கே போற்றாமல் இருக்க முடியாது. எங்களுடைய சைவமணி ஐயா அவருடைய சண்முகரட்னம் ஐயா அவருடைய அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் நாங்கள் இங்கே வருகிறது. இங்கே காண முடியாத ஒரு காட்சியை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் படனவின நகராரே என்று சொன்னது போல வேதமோதி வெண்ணூல் பூண்டு அல்ல எருதேறி என்று இந்த பூதம் சூழ பொலிய வருவார் நாதா எனவும் நக்கா எனவும் நண்பா எனவென்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்று இந்த காரநகர் பூமியிலே இந்த பாதத்தை, இந்த நடேசனுடைய பாதத்தை, சிவனுடைய பாதத்தை அங்கே தரிசிக்க வந்திருக்கின்ற அடியவர்கள் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் என்ற இந்த மாணிக்கவாசனுடைய அந்த தேவரத்தினுடைய அடியின் பதத்திலே இங்கே பாதத்தை நாடி இங்கே வந்து அவருடைய ஒழுகுகின்ற திருவாசகம் என்னும் தேனூடாக ஒழுகின்ற அந்த தேனை திருவம்பா காலத்திலே இங்கே
இப்பொழுது இந்த தேரை சற்று நிமிடத்திலே எம்பெருமான் தேரிலே ஆரோகணித்து வீதி விழா வர காத்திருக்கின்ற இந்த காட்சியிலே இந்த ஒலி வாங்கி தற்பொழுது சைவமணி ஐயா சர்மணி ஐயா கையளிக்கின்றேன். அதிலே ஒரு துவாரபாலகர் கையை ஒரு பக்கம் ஒற்றை கையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். மற்ற துவாரபாலகர் உட்பக்கம் ஒரு கையை காட்டிக் கொண்டிருக்கின்றார். இதனுடைய கருத்தாவது இறைவன் ஒருவன் என்று ஒரு துவாரபாலகர் சொல்ல, அடுத்த துவாரபாலகர் இறைவன் உள்ளே இருக்கிறான் என்று சொல்லுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்திலே மார்கழி மாதத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருவம்பாவை மகோத்சவம் இன்று ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த எங்களுக்கு சிவன் டிவி ஸ்தாபனத்தார் இதை சகல உலகிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இதை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து மகிழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பார்ப்பவர்களும் கூட மிகவும் நாங்கள் வர முடியாத சூழலும் நாங்கள் பெருமானை வீட்டிலே இருந்து நேரடியாக பார்ப்பதற்காக நாங்கள் அவதானித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே எங்களுடைய ஒலிபரப்புக்காக எங்களுடைய அகில உலக சைவ திருச்சபையின் செயலாளர் நாயகமாகவும் சைவ சிரோன்மணியாகவும் சைவ வித்துவ சிரோன்மணியாகவும் இருக்கின்ற வானா விஜயதன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் சொல்லுவார், ஈழத்திலே சிதம்பரம் என்றால் இந்தியாவுக்கு சிதம்பரம், அதே போன்று ஈழத்தில் சிதம்பரம் தான் சிறப்பானது என்று அடிக்கடி அவர் கூறிக்கொள்வது போன்று அவரை நாங்கள் எங்களுடைய சிவன் டிவி ஒலி அமைப்பு நூடாக நாங்கள் அவரை இங்கே அழைக்கின்றோம். வணக்கம் விஜயதன் ஐயா அவர்களே. வணக்கம் சைவமணி சண்முகரத்தினம் அவர்களே. இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா வெகு விமரிசையாக இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வந்தோரை வாழ வைக்கின்ற நீர்வளமும் நிலவளமும் சுரந்து விளங்குகின்ற இந்த யாழ் மாநகரிலே இன்று இந்த காரைநகர் பதியிலே இன்றைய தினம் ஒரு அழகிய தீர்த்தோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தீர்த்தோற்சவத்திலே முக்கியமானதொரு விடயம் குறிப்பிட வேண்டும். ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ரதோற்சவத்திலே பஞ்சரதம், அதாவது 5 ரதங்கள் இன்றைய தினம் இங்கே உலாவர இருக்கின்றது, வீதிவலம் வர இருக்கின்றது. அடியவர்கள் இங்கே பெருந்திரளான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் என்றதுதான் முக்கியமான விடயம். இலங்கை மாநகரிலே எந்த இடத்திலேயும் காண முடியாத அளவுக்கு பெருந்திரளான மக்கள் இந்த மண்ணிலே கூடியிருக்கின்றார்கள். காரைநகர் மண்ணுக்கென்று ஒரு புதிய வரலாறு ஒன்று இருக்கின்றது. சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் வாழ்ந்த பூமியாக இன்றைய தினம் இது காணப்படுகின்றது. அந்த வகையிலே சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த இந்த பூமியிலே இன்றைய தினம் இந்த ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ரதோற்சவத்திலே முக்கியமாக குறிப்பிட வேண்டும், பெருந்திரளான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அரஹர என்கின்ற உச்சாரணங்கள் இங்கே பெருத்த ஹரோசம் மிகுந்ததாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எத்தனையோ மேளவாத்தியங்கள்,
மங்களகரமான வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் மத்தியிலே மக்களுடைய அன்பு பெருவெள்ளமும் பக்தி பெருவெள்ளமும் இங்கே பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த ஆலயத்திற்கென்று சொல்லி குறிப்பிட்ட வரலாறுகள் இருக்கின்றன. முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோர் வாழ்ந்த இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே இன்றைய தினம் ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே இந்த ரதோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ரதோற்சவத்திலே நாங்களும் கலந்து கொள்ளுகின்றோம். பக்தி பெருக்கோடு உணர்வோடு நாங்கள் இங்கே கலந்து கொள்கின்றோம் என்ற பெருமிதம் ஒன்று காணப்படுகிறது என்றுதான் இங்கே முக்கியமான விடயம். அது மட்டுமல்ல, இந்த ஈழத்து சிதம்பரம் என்று குறிப்பிடுகின்ற நேரத்திலே இந்தியாவிலே, பாரதத்திலே சிதம்பரம் இருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் அங்கே வழிபடுகின்றார்கள். சிவன் ஆலயங்களிலே முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. இலங்கையிலே ஒரு சிதம்பரம் இருக்கின்றது. அதுதான் இந்த ஈழத்து சிதம்பரம் என்கின்ற இந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்குரிய சிவலிங்கம், அதாவது சிவன் மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய லிங்கம் காற்றுப்பட்ட லிங்கம் என்று கூறுவார்கள். நேற்று முன்தினம் நாங்கள் வந்த நேரத்திலே இங்கு வந்தபொழுது யாழ் காரியம்பதி சற்பிரசங்க சைவமணி சண்முகரத்தினம் அவர்கள் நமக்கு இந்த ஆலய வரலாறுகளை குறிப்பிட்டிருந்தார். இந்த லிங்கத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார். இது முன்பு ஆண்டிக்கேணி ஐயனாராக இருந்து தற்பொழுது ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய சிவனாலயமாக திகழ்கின்றது. இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஐயனாருக்கென்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் சிறிது நேரத்திலே அந்த வரலாறுகள் எல்லாவற்றையும் ஆங்காங்கு இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற மக்களோடு பிரவகித்திருக்கின்ற பக்தி பிரவாகத்துடன் செல்லுகின்ற மக்களோடு சேர்ந்து நேரலையாக தர இருக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கென்று குறிப்பிட்ட வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே வழிபடுகின்ற பக்தர் எல்லோரும், பக்தர்கள், இங்கே வந்திருக்கின்ற மக்கள் பக்தி பெருக்கோடு உணர்வலைகளோடு இங்கே கூடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைவரும் இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண மாநகரிலே மட்டுமல்லாது இலங்கை மாநகரிலும் கூட எங்கும் காண முடியாத மக்கள் அலைகளை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது என்றுதான் முக்கியமான விடயம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே கூடியிருக்கின்றார்கள். சின்னஞ்சிறார்கள் கூட பக்தி பிரவாகத்தோடு இங்கே ரதோற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது பஞ்சரத பவனி வரை இருக்கின்றது. 5 ரதங்கள் இந்த சுற்று வீதியிலே உலா வரை இருக்கின்றது. அது வெறுமல்ல, முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு 3 வீதிகள் இருக்கின்றது. முதலாவது வீதி, 2ஆம் வீதி, 3ஆம் வீதி என்று இருக்கின்றது. எந்த ஆலயத்திலுமே காண முடியாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கின்றது என்றுதான் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த வகையிலே 3வது வீதியினூடாக இன்று ரதோற்சவம் நடைபெற இருக்கின்றது. மங்கள வாத்தியங்கள் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே குறிப்பிட வேண்டும், எத்தனையோ மங்கள இசை கருவிகள் இங்கே வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்துடன் தொடர்ந்து இந்த சிவன் தொலைக்காட்சியின் ஊடாக எங்களுடைய நேரலைகளை தருவதன் ஊடாக தற்பொழுது இந்த ஒளி வாங்கியை கையளிக்கும் சைவமணி சண்முகரத்தினம் அவர்களிடம் கையளிக்கின்றேன். வணக்கம். எங்களுடைய ஆலயத்திலே மகோத்சவத்தினுடைய இந்த ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் தற்பொழுது யாத்திரை 10 பாடுகின்ற வைபவம் இடம்பெற காத்திருக்கின்றது. உலகம் வாழ் சைவ பெருமக்களே, இன்றைய சைவ பெருமக்களுக்கு ஒரு உன்னதமான நாள். கடந்த 8 தினங்களும் இந்த இலங்கை, யாழ்ப்பாணம், காரநகர், திண்ணபுரம் சுந்தரேஸ்வர சுவாமி ஆலயத்திலே மார்கழி திருவாதிரை உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் எம்பெருமான் பிள்ளையின் கூத்தன் தென்பாண்டி நாட்டான் அல்லல் புறவி அற்பவன் அந்த ஆனந்தமான நடராஜ பெருமான் தனது சக்தியாகிய பார்வதி தேவியாகிய அந்த சிவகாமி அம்பாளோடு தனது இருப்பிடத்திலே கருவறையிலே இருந்து அங்கே சிவாச்சாரியார்களது வேதபாராயணம், ஆசீர்வாதம், சோடச உபசாரம் என்பன 16 வகை உபசாரங்கள் என்பன இடம்பெற்று அதன் பின்னாலே இந்த திருவம்பாவை என்கின்ற மகோற்சவத்திற்கே ஆணிவேரான மூலவேராக இருக்கின்ற
அந்த மணிவாசக பெருமான் கொடுத்த திருவம்பாவை பாடல் இந்த ஆலயத்தினுடைய பரம்பரை ஆதீனகர்த்தர்களாக இருக்கின்ற ஆண்டியா அம்பலவி முருகன், முருகேசு சுந்தரலிங்கம் ஆகிய இவர்களுடைய மூதாதையர்கள் தான் பரம்பரையாக இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே முருகேசு சுந்தரலிங்கம் அவர்கள் கடந்த 40 வருடமாக இந்த ஆலயத்திலே ஓதுவாமூர்த்தியாக இருந்து திருவம்பாவை பாடல்களை பாடி வருவது மட்டுமல்லாமல் பங்குனி மாத சிவபெருமானது உற்சவம், ஆடி மாத அம்பாளது உற்சவம், இன்னும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற அனைத்து உற்சவங்களிலும் திருமுறை ஓதுகின்ற தேவஸ்தான ஆஸ்தான ஓதுவார். இன்றைய தினம் அவர் கடந்த 8 தினங்களும் ஓதி இன்று மிக திறமாக பண்ணோடு பக்தியோடு சுந்தரலிங்கம் அவர்கள் திருவம்பாவை ஓதின போது பக்தர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க ஆனந்த பரவசத்திலே இருந்த காட்சியை எல்லோரும் கண்டிருப்பீர்கள் இந்த சிவன் தொலைக்காட்சி ஊடாக. ஆகவே மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்பார் மணிவாசக பெருமான். அதற்கு ஒப்பாக இங்கு எல்லோரும் கூடியிருந்தார்கள், இங்கு எல்லோரும் பாடினார்கள், இங்கு எல்லோரும் ஆடினார்கள். இதனை மணிவாசக பெருமான் தன்னுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் இன்னிதாய் ஆண்டு கொண்டருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பார். அப்படி எல்லோரும் அஞ்சலி செய்தார்கள், எல்லோரும் அரோகரா சொன்னார்கள், எல்லோரும் அழுதார்கள், எல்லோரும் பாடினார்கள். மல்லாரி இசைக்கப்பட்டது. எம்பெருமானுடைய அந்த தாண்டவத்தை காணாத கண்ணென்ன கண்ணே. அப்படி எல்லோரும் தங்களை மெய்மறந்து நின்ற காட்சியை நான் உள்ளே கண்டேன். நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊடாக இந்த ஒளிபரப்பின் ஊடாக நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீர்கள். இப்பொழுது அந்த நடராஜ பெருமானது சித்திர தேரிலே எம்பெருமான் ஆரோகணித்திருக்கின்றான். அங்கே இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரிய அந்த வழிபாட்டு முறையிலே இப்பொழுது முன்பு கூறிய சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் யாத்திரை பற்றி படிப்பார்கள். எம்பெருமானுக்கு பெருமான் யாத்திரை செய்வதற்கு, பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு, பெருமான் அடியார்களை ரட்சிப்பதற்காக, பெருமான் அடியார்களை ஆட்கொள்வதற்காக தேரிலே பவனி வர இருக்கின்றார். அந்த வேளையிலே அதற்கு முன்னதாக இவ்வாலயத்திலே யாத்ரா தானம், நவக்கிரக தானம், முகூர்த்த தானம் என்று சொல்லப்படுகின்ற தானங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு ஆதீனகர்த்தர்களினாலே தொடர்ந்து சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் பூவார் சென்னி மன்னனம் புயங்க பெருமான் சிறியோமை என்று தொடங்குகின்ற அந்த திருவாசகத்திலே யாத்திரை பத்தினை இப்பொழுது அங்கே பாடுவார்கள். அது வசதியாக இருந்தால் இந்த தொலைக்காட்சி இதனை இயக்குகின்றவர்கள் இங்கிருந்து அந்த கேமராவினை அந்த கருவியை கொண்டு சென்றால் அதனை நிச்சயமாக எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும். பல ஆலயங்களிலே திருப்பல்லாண்டு பாடுகின்ற வழக்கம் உண்டு. சிதம்பரத்திலே தேர் இழுபடாது நின்ற போது சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு பாடுவார்கள். ஆனால் இந்த ஆலயத்திலே பெருமானுடைய யாத்திரை பற்றித்தான் படிக்கின்ற மரபு வழிபாடு இருக்கின்றது. ஆகவேதான் மறுபுறத்திலே காவடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்க பிரதட்சணம் செய்பவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடியளிக்கின்ற பெண்கள் அடியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த உள் வீதியிலே பார்த்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே எம் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்ற வார்த்தைக்கு ஒப்பாக இதனை இந்த சிவன் தொலைக்காட்சி ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்களே, உலகம் வாழ் சைவ பெருமக்களே, இறைவன் ஒருவன், அந்த ஏகன்
அநேகனாக இருக்கின்ற இறைவனை சிவனாக வழிபடுகின்றோம். அந்த சிவபெருமானுடைய 63 அந்த திருவிளையாடல்கள் 63 அந்த முகூர்த்தங்களிலே நடராஜ பெருமானுடைய முகூர்த்தம் மிக முக்கியமானது. உலகிலேயே ஆட்டுவிக்கின்ற நடனமாடுகின்ற பெருமான் அந்த நடராஜ பெருமான். ஆடுகின்றிலை கூத்து உடையான் கலர்க்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலரிலை செய்வதொன்று அறியேனே எம்பெருமானை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பெருமானை ஆட்டிவித்து வந்தார்கள். ஆட்டிவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ என்ற வாக்குக்கு ஒப்பாக எல்லோரும் தாங்களும் ஆடி அந்த நர்த்தனம் ஆடுகின்ற பெருமான் அல்லவா, நடனத்துக்கு ராஜாவல்லவா, உலகுக்கு ராஜா அல்லவா. அப்படிப்பட்ட பெருமானை அந்த உலகுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற தன்னிகரில்லா தலைவனாக இருக்கின்ற பரம்பொருளை அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த நடராஜனை திருத்தோளிலே ஏந்தி வந்தார்கள். பெருமானை ஏந்துகின்ற போது அவைகள் திருத்தோள்கள். சாதாரண தோள்கள் எல்லாம் எம்பெருமானை ஏந்துகின்ற போது திருத்தோள்களாக மாறுகின்றன. அதை ஏந்தி பெருமானுடைய அந்த பீடம், வெள்ளி பீடம் இருக்கின்ற அந்த திருவாடு தண்டு, சும்மா கூறுகின்ற போது தண்டு, இறைவனுடைய ஆலயத்திலே இறைவனை ஏந்துகின்ற போது அது திருவாடு தண்டாக மாறுகின்றது. அந்த ஆடுகின்ற பெருமானை ஏந்தி பெருமான் இல்ல இந்த இலங்கையில் இருக்கின்ற தலை சிறந்த நாதஸ்வர தவில் வித்துவான்களதும் ஏனைய தமிழகத்திலிருந்து வந்த நாதஸ்வர தவில் வித்வான்களதும் நாத சமர்ப்பணம் அந்த நாதாஞ்சலி இடம்பெற எம்பெருமானுடைய காட்சியை நீங்கள் நிச்சயமாக கண்டிருப்பீர்கள். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பார் திருமூலர். புலிக்கண்டவர்க்கு புனலூருமால் போல் களிக்கும் திருக்கூட்டு கண்டவர்க்கு எல்லாம் அளிக்கும் ஆனந்தம் என்பார் திருமூலர். ஆகவே அப்படிப்பட்ட பெருமானை, இடதுபாதம் தூக்கி ஆடுகின்ற பெருமானை, அபயகரம் காட்டுகின்ற பெருமானை, குஞ்சிதபாதத்தோடு இருக்கின்ற பெருமானை, முயலகனை ஊன்றிய திருவடி வைத்திருக்கின்ற பெருமானை, பதஞ்சலி வியாக்கிருபாதர் தொழுது நிற்கின்ற அந்த தில்லை கூத்தனை, அந்த ஆனந்தமான நடராஜ பெருமானை காணாத கண்ணே என்று நாவுக்கரச பெருமான் கூறுவார். எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நான்முகன் நாரணனும் தேட எடுத்தது. இதுதான் சிவராத்திரி. நான்முகன் நாரணனும் தேட பிரம்மா விஷ்ணு நான்முகன் நாரணன் தேட எடுத்தது எங்கே? தில்லையுள் சித்தம்பலத்தின் நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. அந்த பெருமான் தூக்கி ஆடுகின்ற குஞ்சித பாதம் தான், அந்த பெருமான் இடது பாதம் தூக்கி ஆடுகின்ற அந்த குஞ்சித பாதம் தான் இங்கே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராஜிகளையும் மதபேதமின்றி, இனபேதமின்றி, மொழிபேதமின்றி இறைவன் ஆட்கொள்கின்றான். அதனாலே தான் நாவுக்கரச பெருமான் சாட எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நான்முகன் நாரணனும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்தின் நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்பார். பெருமானுடைய அழகை நாவுக்கரசர் சொல்லாத வார்த்தையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பெருமானை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லோரும் இந்த சிவன் தொலைக்காட்சி ஊடாக நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். இன்றைய பொழுது சிவப்பொழுது, இன்றைய நாள் சிவநாள். நாம் எல்லோரும் அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நக்கு நின்றுருகையாமாட்டோம். நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவா என்பார் மணிவாசகர். ஆகவே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமன் சிரிப்பும் பனித்த சடையும், பெருமானுக்கு சடை இருக்கின்றதல்லவா, பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம். பாருங்கள், நாவுக்கரசர் கூறுகின்ற வார்த்தை, எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்பார் நாவுக்கரசர் பெருமான். மிக மிக பல பல பாடல்களிலே தேவாரங்களிலே அவர் தந்த வார்த்தை, முடிகொண்ட மட்டமும் முக்கண்ணி நோக்கில் முருவலிப்பும்
துடிகொண்ட கையும் சுரந்த வெந்நீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பார்வதி தேவி சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய் புலித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைகளிலே என்பார் நாவுக்கரச பெருமான். இன்றைய தினம் கடந்த 8 தினமும் இந்த மண் இந்த பூமியெல்லாம் பக்தர்களாலே மிதிப்பட்டு முழுமையாக ஒரு பக்தர் குலாமினுடைய கடலாக நீட்டிக் கொண்டிருக்கின்றது. கடந்த தினங்களிலே இவ்வாலயத்திலே கைலாய வாகன திருவிழா, குருந்தமரத்திலே பெருமான் ஆட்கொள்கின்ற குருந்தமர திருவிழா, ஒருமுக வாகன காட்சி, இருமுக வாகன காட்சி என்று பல வகையான வாகன காட்சிகள் இடம்பெற்று இன்று நடராஜ பெருமான் நடுநாயகமாக இருந்து பஞ்சரத பவனி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் அங்கே தொலைக்காட்சியிலே காணக்கூடியதாக இருக்கும். பக்தர்களுடைய அந்த நடமாட்டத்தை பக்தர்கள் அங்கே பெருமானுக்கு அர்ச்சனை செய்பவர்கள், பஜனை பாடுபவர்கள், அங்கே திருக்கயிறு அந்த திருவடம் பிடிப்பதற்கு நான் பார்த்துவிட்டு வந்தேன். அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முன்பு இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே பெருமானை ஏந்துவதற்கு, தோளிலே ஏந்தி வருவதற்கு இளைஞர்கள் பட்ட பாடு அடியேன் மெய்மறந்து கண்ட அற்புத காட்சியில் ஒன்று. இந்த பூர்வீக தலத்திலே, இந்த பழமையான தலத்திலே, இந்த பாரம்பரியமான தலத்திலே, இந்த சைவ ஆலயத்திலே, இந்த சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே, இந்த ஆலயத்திலே திண்ணபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம் ஈழத்து சிதம்பரம் என்று பெயர் பெற்றிருக்கின்ற காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவிலே கடலூர் மாவட்டத்திலே சிதம்பரத்திலே எப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றதோ அதேபோல் இங்கு வழிபாடுகள் நடைபெறுகின்றபடியினால் இதற்கு ஈழத்து சிதம்பரம் என்று பெயர் வைத்தார்கள். ஆகவே இன்று இளைஞர்கள் இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமான அமைப்பு முறையை கொண்டது. முதலாம் வீதியிலே வசந்த மண்டபம் இல்லை. அதற்கு அடுத்தால் போல் ராஜகோபுரத்திற்கும் முதலாம் வீதியை கடந்து மொட்டை கோபுரத்திற்கும் இடையிலே தான் நான் நிற்கின்ற இடம் வசந்த மண்டபம். இந்த வசந்த மண்டபத்திலே மும்மூர்த்திகளாக விநாயக பெருமான், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமான், அதோடு இந்த வசந்த மண்டபத்திலே பூரணை புஷ்கலை சமேத ஆண்டிகேணி ஐயனார் ஹரிஹர புத்திரன் நடுநாயகமாக இருந்து இங்கே பூசை வழிபாடுகள் இடம்பெற்றது. வசந்த மண்டபத்திலே நடைபெற்ற வழிபாட்டிலே வேதபாராயணம், ஆசீர்வாதம், அதனைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழ்மறையாகிய திருமுறை பஞ்சபுராணம் என்பன ஓதப்பெற்று அங்கே தீபாராதனைகள் இடம்பெற்ற பின்னர் இந்த வசந்த மண்டபத்திலே இருந்து மும்மூர்த்திகளும் வெளிவர திருவீதிக்காக எழுந்தருள அந்த ஆனந்தமா நடராஜ பெருமான் கனகசபை போன்று தன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை ஆகிய சிவகாமி அம்பாளோடு எழுந்தருளிய காட்சி இந்த வாழ்க்கையிலே நாம் காண வேண்டிய காட்சியை, அந்த பெருமானை முன்பு கூறினேனே, அந்த பெருமானை இளைஞர்கள் முண்டி அடித்து ஒரு முறை தொட்டால் போதும், ஒரு முறை நாம் விரல் பட்டால் போதும் என்ற பெருமானுடைய, எங்கள் பெருமானுடைய, நாம் அவனுக்கு அடியவன். ஆகவே அந்த தண்டிலே, அந்த திருப்பீடத்திலே, அந்த வெள்ளி பீடத்திலே நாம் தொட்டால் போதும் என்ற எண்ணத்தோடு, ஆரவாரத்தோடு, இருமாப்போடு அங்கு நின்ற காட்சியை நான் கண்டேன். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த தொலைக்காட்சி ஊடாக காரநகர்.co இணையதளம் உங்களுக்கு சிவன் தொலைக்காட்சி ஊடாக அனைவரும் பார்ப்பதோடு காரநகர் மக்கள், இந்த ஊரை சேர்ந்த மக்கள், இந்த காரியம்பதி மக்கள் எல்லோரும் இன்று நாட்டின் அசாதாரண நிலை காரணத்தினாலே முன்பு புலம்பெயர்ந்தார்கள். அவர்கள் இருக்கின்ற நாடெல்லாம் இந்த பெருமானை காண வேண்டும் என்பதற்காக சிவன் தொலைக்காட்சி ஊடாக இதனை காரநகர்.co இணையதளம் ஊடாக எடுத்து வருகின்றது. ஆகவே இந்த இதிலே பங்கு கொண்டிருந்த எல்லோருக்கும் அந்த பெருமான் தில்லை கூத்தன், தென்பாண்டி நாட்டான், அல்லல் பிறவி அறுப்பவனாக இருக்கின்ற அம்பலவாணன் ஆனந்தமா நடராஜ பெருமானுடைய அந்த திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனம், மொழி, மெய்களினாலே நான் பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் பிரார்த்தித்து உங்கள் நாடுகளிலே சில வேளைகளிலே விடியற்காலையாக இருக்கலாம்,
நண்பகலாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமை நள்ளிரவாக கனடாவிலே இருக்கலாம், வட அமெரிக்கா போன்ற இடங்களிலெல்லாம். ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னவாக இருந்தாலும் அங்கே அவமே காலத்தை போக்காமல் இந்த பெருமானை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இறைவனுடைய திருவருள் உங்களோடு இரண்டர கலந்திருக்கும். இறைவன் உங்களுக்கு வேண்டுவன அருளுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மணிவாசகர் கூறுவார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று, நீ விரும்பினால் பெருமானை தான், இல்லையேல் வேண்டாம் என்று சொன்னவர் அந்த ஞானி. அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு தென்னவன் பிரமராயனாக மந்திரியாக இருந்த மணிவாசகர் சொன்ன வார்த்தை. ஆகவே உலகம் வாழ் சைவ பெருமக்களே, நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி அல்லது உங்களுடைய கணனி மூலமாக நீங்கள் இந்த பெருமானுடைய நிழலை பார்த்து கும்பிட்டு கொண்டிருங்கள். பெருமான் உங்களிடம் வியாபித்திருப்பான். அவன் உலகம் முழுக்க வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் இந்த ஈழத்து சிதம்பரத்திலே உரைகின்றான். எல்லா இடத்திலும் இருக்கின்றவன் ஈழத்து சிதம்பரத்திலே சுந்தரேஸ்வர பெருமானாக இருக்கின்றான். அம்பாள் சௌந்தராம்பிகையாக மூலமூர்த்தியாக இருக்கின்றான். ஆகவே இந்த நடராஜ பெருமான் திருவுருவமானது மிக அற்புதமான ஒரு வடிவம். எல்லா நடராஜருமே அழகு. ஆனால் இந்த நடராஜர் குஞ்சித பாதத்தினுடைய எடுத்த தூக்கிய திருவடியினுடைய அழகு மிக வீசிய முறை இல்லாமல் ஒரு எடுப்பாக அழகு மிக தோற்றமாக இருக்கின்றது. அபயகரம் மற்றது அதன் மிஞ்சி நாம் வேறு அத்தனை வடிவங்களிலும் எங்குமில்லாதவாறு இங்கே நடராஜ பெருமானோடு பதஞ்சலி வியாக்கரபாதர் என்கின்ற இரண்டு முனிவர்களும் இருக்கின்ற திருவுருவன்தான் இந்த நடராஜ பெருமான். இந்த நடராஜ பெருமானுடைய திருவாசியிலே 51 சுடர்கள், இந்த நடராஜருடைய அக்ஷரங்கள் இங்கே அந்த பெருமானோடு இருக்கின்றது. ஆகவே அந்த குஞ்சித பாதம் தூக்கியாடுகின்ற பெருமானை உலகத்திலே உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ தமிழ் மக்கள் எல்லோரும், சைவ அன்பர்கள் எல்லோரும் இடையறாது இந்த பெருமானை தியானிப்பதோடு மறுமுறை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இங்கு நேரே வந்து இந்த நிழலை நிஜமாக இந்த பெருமானை வந்து வழிபட வேண்டும் என்று, தில்லைக்கூத்தனை பார்த்து வழிபட வேண்டும் என்று அன்பு கரம் நீட்டி ஏழையேன் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். நன்றி. இதுவரை நேரமும் எங்களுடைய சரியாலையைச் சேர்ந்த செந்தில் அவர்கள் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய சிவஞானம் கபிலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய மகிழ்வு பற்றி அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் கபிலன் அவர்களே. வணக்கம் அன்பு சிவன் அடியார்களே. காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தினுடைய திருவம்பாவையினுடைய ரதோற்சவ பெருவிழா இப்பொழுது நேரடியாக சிவன் டிவி அலைவரிசை ஊடாக எங்களுடைய சைவ வித்தகர் சிவமணி ஐயாவினுடைய நேரடி ஒளிபரப்போடு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வரலாற்று சிறப்புமிக்க காரைநகர் ஈழத்து சிதம்பரத்திலே இன்று ரதோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரைநகரிலிருந்து புலம்பெயர் வாழ் சைவப்பெரு மக்கள் எல்லோரும் இன்றைய இந்த மகோற்சவ திருவிழாவினை இந்த நேரடியாக
இந்த சிவன் டிவி அலைவரிசை ஊடாக கண்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமானுடைய அந்த அருள் கடாட்சம் இன்று கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே ஆண்டுதோறும் இந்த காரநகர் ஈழத்து சிதம்பரத்திலே 3 தடவைகள் உற்சவங்கள் இடம்பெறுகின்றன. அந்த உற்சவங்களிலே மிகவும் சிறப்பான ஒரு மகோத்சவ பெருவிழாவாக இடம்பெற்று கொண்டிருப்பது இந்த திருவம்பாவை மகோத்சவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தெரிவோய்னி வேண்டின் நமக்கு அடியோன்னி என்று சொல்லுகின்ற அந்த மாணிக்க வாசகர்கள் கூறுவதற்கு அமைவாக இந்த ஈழத்து சிதம்பரத்திலே இப்பொழுது வெகு சிறப்பாக இந்த ரதோற்சவ பெருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது எம்பெருமான் நடராஜ பெருமான் தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு பஞ்ச ரதங்களிலே ஆரோகணித்து இந்த மக்களுக்கெல்லாம் அந்த அருட்கடாட்ச மழையினை பொழிவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், காரநகர் ஈழத்து சிதம்பரத்தை சூழவுள்ள மக்கள் எல்லோரும் இந்த அரகரோகரா என்று சொல்லுகின்ற அந்த நாமங்களை தவிர வேறொன்றும் இந்த ஆலயத்திற்கு அருகிலே ஒழிக்கலாகாது என்பது போல அந்த வகையிலே இப்பொழுது எல்லா அடியவர்களுடைய அந்த கரங்களும் கைகூப்பி எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமானை பணிந்து போற்றி தொழுகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், யாழ்ப்பாண குடாநாட்டிலே சைவமும் தமிழும் தழைத்தோங்குகின்ற இந்த காரியம் பதியிலே ஈழத்து சிதம்பரத்திலே நடக்கின்ற இந்த திருவம்பாவை மகோத்சவம் என்று சொல்லும்படியான இந்த உற்சவத்துக்கு உலகின் பல்லாயிரம் கோடி மக்கள் இன்று குழுமியிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்க பிரதிஷ்டைகள் ஒருபுறம், காவடிகள் ஒருபுறம், பறவை காவடிகள் ஒருபுறம், பால் காவடிகள் ஒருபுறமாக தங்களுடைய அடியவர்கள் எல்லோரும் நேர்த்திக்கடன்களை ஒருவாறாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நேர்த்திக்கடன்களை இந்த ஆண்டிகேணி ஐயனாருடைய அந்த சன்னிதான வீதியிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே காரநகர் ஈழத்து சிதம்பரத்தினுடைய மகிமைகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஏராளமானவர்கள் சற்று முன்னர் கூட சொல்லியிருக்கின்றார்கள். காரநகர் இந்த திருவம்பாவை உற்சவ காலத்திலே தொடர்ந்தும் காரநகர் மணிவாசகர் சபை ஆலயத்திலும் தியாகராஜா மகேஸ்வரன் அவர்களினுடைய அறக்கட்டளை நிலையத்திலும் அன்னதான நிகழ்வுகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு வருகின்ற அடியவர்களினுடைய நன்மை கருதி போக்குவரத்து வசதிகள் சகல உட்பட மேம்படுத்தப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உலகில் பல்லாயிரம் நாடுகளில் இருந்தாலும் எங்களுடைய சிவனுடைய அடியவர்கள் எல்லோரும் இன்று ஒருமித்து எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமானுடைய பாதாரங்களை பணிந்து போற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ஆலயத்தினுடைய வீதியிலும் ஆலயத்திலும் பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள், பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் மாத்திரமல்ல, அந்தன சிவாச்சாரியார்கள், சைவ ஆசார சீரர்கள், அது மாத்திரமல்ல, இன்று மங்கள வாத்தியங்களை முழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஈழத்தின் இந்தியாவின் தலைசிறந்த நாதஸ்வர தவில் விற்பனர்கள் எல்லாம் தங்களுடைய நாதகான மழையினால் எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமானை அர்ச்சித்து தங்களுடைய வாத்தியங்களாலே எம்பெருமானை மெருகூட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் கண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஈழத்து சிதம்பரத்தினுடைய 3வது வீதியெங்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்தர்களுடைய வெள்ளம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் அந்தன சிவாச்சாரியார்கள் அர்ச்சனை செய்கின்ற நிகழ்வு ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டு தேரிலே ஆரோகணித்திருக்கின்ற எம்பெருமானும் பரிவார முத்திகளும் இந்த வீதியினாலே வலம் வந்து எங்களுடைய அடியவர்களுக்கெல்லாம் அருள் கடாட்சத்தினை வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒழுங்கினை எங்களுடைய அந்தன சிவாச்சாரியார்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சைவமும் தமிழும் இங்கே கரை புரண்டு கொண்டிருக்கின்றன. மார்கழி மாதம் தேவர்கள் எல்லோரும் விண்ணுலகத்தை வந்து பார்க்கின்ற அந்த மிகச்சிறந்த மாதம், மாதங்களிலே தலை சிறந்த மாதமாகிய இந்த மார்கழி திருவாதிரை உற்சவத்திலே எம்பெருமான் காரநகர் ஈழத்து சிதம்பரத்தான் இப்பொழுது எழுந்தருளி தேரிலே ஆரோகணித்து வலம்பீதி வந்து எங்களுடைய அடியவர்களுக்கெல்லாம் குறைகளை களைய அந்த வெறம் பெறுகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இன்னும் சற்று நிமிடங்களிலே இடம்பெறவிருக்கின்றது. இப்பொழுது காரநகரின் பல இடங்களில் இருந்தும் பல ஆலயங்களில் இருந்தும் காவடிகளும் அங்க பிரதர்சிகளும் இந்த ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆலயங்களினுடைய உள்வீதியிலே ஒருபுறம் காவடியாட்டம், வெளிவீதியிலே ஒருபுறம் அங்க பிரதர்சிகள் என்று எங்களுடைய
காலநிலையும் இந்த பெருமானுக்கு சாதகமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அண்மையிலே இந்த இடத்தில் எங்களுடைய காரணகர் பிரதேசத்திலே சிறந்த மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தது. அந்த பரவக்காவடி ஒன்று அந்த எங்களுடைய ஆலயத்தினுடைய நுழைவாயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பரவக்காவடி மூலமாக எங்களுடைய சைவப்பெண் மக்கள் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இந்த ஈழத்தின் சிதம்பரத்திலே இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்க முடியாதவர்களும் எம்பெருமான் தில்லை கூத்தன் தென்பாண்டி நாட்டான் அல்லல் புறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியவன் என்று சொல்லுகின்ற ஈழத்தின் சிதம்பரத்தானே மெய்யடியவர்கள் எல்லோரும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த சிவன் டிவி ஊடாக கண்டுகொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எம்பெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இப்பொழுது ஈழத்து சிதம்பர நடேஸ்வரன் பெருமான் ஆண்டிகேடி ஐயனார் தன்னுடைய பரிவார மூர்த்திகளுடன் பஞ்ச ரதங்களிலே எழுந்தருளி ஆரோகணித்து இந்த வலம்பீதி வருவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணியை அந்த சிவாச்சாரியார்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பக்த கோடிகள் எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வடம் அந்த எம்பெருமானுடைய அந்த ரதத்தினை இழுக்கின்ற அந்த கயிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரனுடைய வடம் இப்பொழுது அங்கே பரிமாற்றப்பட்டு அங்கு அடியவர்களினுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்படுகின்ற வழங்கப்படுகின்ற அந்த கைங்கரியம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், காரணகர் ஈழத்து சிதம்பரத்தின் கண்ணே வீற்றிருந்து அருளாட்சி பொழிகின்ற எம்பெருமான் தில்லை கூத்தன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஏராளமான பொதுமக்கள் வழமைக்கு மாறாக மிகப்பெரிய பக்தர்கள் அலைகூட்டம் இன்று இந்த ஈழத்து சிதம்பரத்தினுடைய சந்நிதியிலே ஒன்று கூடியிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த சிவன் டிவி தொலைக்காட்சி அலைவரிசையினர் சிறந்த முறையிலே உங்களுக்கு நேரடியாக இந்த காட்சிகளை எல்லாம் போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் பறவை ஒரு அடியவரினுடைய பறவை காவடி என்று சொல்லுகின்ற அந்த காவடி ஆடி அசைந்து இந்த ஆலயத்தினுடைய முன் கோபுர ராஜகோபுரங்களுக்கு முன்னால் பெறுகின்ற அந்த காட்சி இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றனர். ஈழத்து சிதம்பரத்திலே அழகான 2 மிகப்பெரிய ராஜகோபுரங்கள் எங்களுடைய அடியவர்களுக்கெல்லாம் அருள்மலை ஒளிகின்றது போல இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பெருமான் மகேஸ்வர பெருமானுடைய நடராஜருடைய அந்த ரதம் மெல்ல மெல்ல ஆடி அசைந்து தன்னுடைய வீதியிலே இறங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஈழத்து சிதம்பரத்தானுக்கு அரகரோகரா, எங்களுடைய சிவகாமி சுந்தரேஸ்வர பெருமானுக்கு அரகரோகரா என்றவாறு இந்த ஆலயத்தினுடைய மகிமைகள் எல்லாம் இந்த சைவ பின்பர்கள் நன்றாக சொல்லி இருக்கின்றார்கள். இப்பொழுது தேர் மெல்ல அசைந்து தன்னுடைய இடத்திலிருந்து விலகி இந்த வீதி வழியாக திருவீதி வழியாக உலா வருகின்ற அந்த அற்புத காட்சியிடம் அடியவர்கள் எல்லோரும் தலைமையை உச்சிமேல் தலை வைத்து எம்பெருமான் தில்லை கூத்தனை தென்பாண்டி நாட்டானை வணங்கி தொழுது இறைஞ்சுகின்ற அந்த நிகழ்விலே இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். காவடிகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அங்கப்பிரதிஷ்டை செய்கின்ற அடியவர்கள் ஒருபுறம் தங்களுடைய அங்கப்பிரதிஷ்டை நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக இந்த ஆலயத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே விரதமானது அந்த ஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த அடியவர்கள் எல்லாம் இன்றைய தினம் வெறுகதர முடியாவிடனும் உலகெங்கும் வாழுகின்ற எங்களுடைய சிவபெருமானுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஈழத்து சிதம்பரத்தாருடைய அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை. உங்களுடைய இல்லங்களிலே இந்த தொலைக்காட்சி வழியாகவும் இந்த சிவன் டிவி வழியாகவும் இந்த காரணகர்.com என்கின்ற அந்த இணையதளம் மூலமாகவும் இந்த ஒளிபரப்பினை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மிகச்சிறந்த அந்த ஒரு செயற்கரிய அந்த காரியத்தினை பெருமானுடைய அடியவர்களுக்காக இந்த தொலைக்காட்சி அலைவரிசையினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்பொழுது இந்த ஆலயத்திலே தேரானது அந்த இருப்பிடத்திலே இருந்து மெல்ல மெல்ல அசைந்து அந்த திருவீதி வழியாக உலா வருகின்ற அற்புத காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேரடியாக இந்த ஆலயத்தினுடைய பிரதம உற்சவ சிவாச்சாரியார் அவர்கள் பெருமானுடைய அந்த ரதத்திலே இருந்து தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த அரிய சிறப்பு
சிறப்பான அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கின்ற அழகிய அந்த குதிரைகள் அந்த எம்பெருமானுடைய ரதங்களை எல்லாம் இழுத்து வருகின்றது போல பாவனை செய்து அந்த சிவாச்சாரியார் அவர்கள் அந்த ரதத்தினுடைய பாகனாக இருந்து தொழிற்படுகின்ற அந்த ஒரு கைங்கரியம், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தினுடைய இந்த ரதோற்சவ பெருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள், பக்தர்கள், அடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எம்பெருமான் தில்லை நடராஜனுடைய அந்த அவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி இறைஞ்சி வழிபடுகின்ற அந்த அற்புதமான கைங்கரியம் இப்பொழுது இடம்பெற்றது. இப்பொழுது இந்த பஞ்சரதங்கள் எல்லாம் தங்களுடைய ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து மெல்ல மெல்ல எங்களுடைய அடியவர்களுக்கெல்லாம் அருள்மலையினை வழங்குவதற்காக மெல்ல இந்த திருவீதி வழி ஊடாக நகர்ந்து கொண்டு எங்களுடைய அடியவர்களுடைய குறைகள், துன்பங்கள், இன்பங்களை எல்லாம் கண்டு எம்பெருமான் ஆணவ மலங்களை எல்லாம் நீக்கி நல்ல நல்ல மனத்தோடு எங்களுடைய மக்கள் இறை சிந்தனையோடு செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்பெரிய அந்த கைங்கரியத்தை விதைத்துக் கொண்டு செல்கின்ற அந்த பணியிலே இந்த மக்கள் எல்லோரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆலயத்திலே பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய சைவ முறைப்படி ஆசார சீலர்களாக வெறுகதந்து இந்த ஆலயத்திலே வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் மிக அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒளிபரப்பு செய்வதற்காக சகோதரரை அன்பாக அழைக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த சிவன் தொலைக்காட்சியினூடாக எங்களுடைய ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய ஆலயத்திலிருந்து ஒரு மாணவியினுடைய ஒரு பாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. தரம் 9ஐ சேர்ந்த வேம்படி மகளிர் கல்லூரியிலே தரம் 9 வகுப்பிலே கல்வி கற்கின்ற ரம்யா மகேஸ்வரன் அவர்களுடைய கருணை தெய்வமே கற்பகமே என்ற பாடல் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதனை சற்று காணலாம். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பாதமே என் கருணை தெய்வமே கற்பகமே உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் உறுதுணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பாதமே என் கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும்
ரம்யா மகேஸ்வரன் அவர்கள் தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட சைவ மங்கையர் கழக செயலாளரும் கலாபூஷணம் திருமதி செல்வராணி சோமசேகரம் பிள்ளை அவர்களுடைய இளைப்பாரிய ஆசிரிய ஆலோசகராக இருந்த கலாபூஷணம் திருமதி செல்வராணி சோமசேகரம் பிள்ளை அவர்களுடைய நேர்முக வர்ணனை தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. जय गणेश जय गणेश जय गणेश भागी माम जय गणेश जय गणेश जय गणेश भागी माम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष माम जय गणेश जय गणेश जय गणेश भागी माम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष माम जय गणेश जय गणेश जय गणेश भागी माम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्ष माम ஈழத்து சிதம்பரம் என்கின்ற தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்ச கிருத்தியத்தை விளக்கும் முகமாக ஆலயங்களிலே நடைபெறுகின்ற மகோத்சவத்திலே இன்றைய தினம் நவம தினம் என்று அழைக்கப்படுகின்ற ரதோ உற்சவம். இந்த ரதோ உற்சவம் எமக்கு ஆன்மாக்களாகிய எமக்கு எதனை உணர்த்துகின்றதென்றால் எங்களுடைய மூலமலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மலமும் கன்மம் மாயை ஆகிய ஏனைய மலங்களும் ஒரு மனிதனோடு கூடவே பிறக்கின்றது. அந்த மலங்களினாலே தான் உலகத்திலே நானே இதை செய்வேன், நானே இதற்கு கர்த்தா என்று சொல்லி எல்லோரும் அகங்காரத்தினாலே அழிவுறுகின்ற தன்மையை யாம் உலகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த மகோத்சவமானது எமக்கு இந்த அழித்தல் தொழிலை எங்களுடைய ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களினுடைய முனைப்பை குறைத்து ஆன்மாவை பக்குவப்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த ரதோற்சவம் ஆலயங்களிலே மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே விக்ன விநாயகன் முதலாவது தேரிலே ஏறி இவர்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த விக்ன விநாயகன் நம்முடைய வினைகளை எல்லாம் வேறறுக்க வல்லவன். அவனை நாம் லம்போதரன் என்றும் அழைக்கின்றோம். அதாவது பெரு வயிற்றன், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வயிற்றிலே அடக்கியவன் என்பதனாலே அவனுக்கு லம்போ உதரன் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த லம்போதரன் எமக்கு கருணை புரிகின்றான். அவன் இறைவனுடைய குழந்தையாக இருந்து அவர் இன்று முதலாவது தேரிலே இவர்ந்து அடியவர்களுக்கு அருட்காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இந்த மனித பிறவியை எடுத்தது பூர்வ புண்ணியத்தினாலே, நாங்கள் முற்பிறப்பிலே செய்து கொண்ட அருந்தவத்தின் பேராகத்தான் ஒருவனுக்கு மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மாண்புடைய மனித பிறவியை நாங்கள் ஆலய தரிசனம் மூலம் அதனை மேலும் நாங்கள் அதாவது அந்த ஆன்ம ஈடேற்றத்திற்கு ஆலய தரிசனம் மிக மிக வேண்டற்பாலதாக இருக்கிறது. இந்த ஆலய தரிசனத்திலே பல அடியவர்களுடைய தலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, அவர்கள் பட்ட பாதம் பட்ட நிலத்திலே தீண்டுகின்ற போது யாம் செய்து கொண்ட பூர்வீக வினைகள் எம்மை விட்டு அகலும். பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் என்கின்ற 3 வினைகள் எம்மை ஆட்டி பழிக்கின்றன. அதாவது நாங்கள் பூர்வீகத்திலே செய்து கொண்ட அந்த பிராரத்த கர்மத்தின் பயனாகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் பிறவி எடுத்து வந்திருக்கின்றோம். அப்படி பிறவி எடுத்து வந்திருக்கின்ற போது நாம் புதிய வினைகளை செய்கின்றோம். அவை நாம் ஆகாமியம் என்று சொல்லுவோம். இந்த 2ஐயும் நாங்கள் அனுபவித்து கொண்டு இல்லற வாழ்விலே இருக்கின்ற போது இவை உபயோகிக்கப்பட்டது போக மீதி எஞ்சி இருக்கின்ற சஞ்சித வினை பிறகு மீண்டும் அது பிராரத்த கர்மமாக நமக்கு தொடர்கிறது. இந்த வகையிலே ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்திலே ஒரு
சிதம்பரத்திலே தென்னிந்தியாவிலே எப்படி அந்த சிதம்பரம் உலக மக்களுக்கு ஒரு மகிமையுடைய தலமாக இருக்கிறதோ அதே போலத்தான் இந்த ஈழத்து சிதம்பரம் இந்த இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் யாவருக்கும் ஒரு வரப்பிரசாதமானது. நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற அருளல் மகோத்சவம் இன்றைய இரவு 2 மணிக்கு அபிஷேகம் தொடங்கி விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் இங்கே இடம்பெறும். அங்கே எவ்வாறு சிதம்பரத்திலே அதனை கைக்கொள்ளுகின்றார்களோ அதே போலத்தான் இந்த ஈழத்திலே வடபால் காரைநகர் என்கின்ற புண்ணிய பதியிலே எமக்கு எழுந்தருளியிருக்கின்ற சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுடைய அருளினாலே இந்த பூர்வீகத்திலே செய்து கொண்ட பயனின் பேராக நாம் இந்த பதியிலே பிறந்திருக்கின்றோம். பிறக்காமல் ஏனைய பதியிலே பிறந்தவர்கள் கூட